ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதாரமா இருக்கட்டும், இல்ல உறவுகளா இருக்கட்டும், இதுல இருந்தெல்லாம் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்ல அப்படிங்கிறத இவங்க எப்படி உணர்றாங்க சார்? பொதுவா ஜோதிடப்படி 5ஆம் பாவம் கெட்டு போகக்கூடாதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம். தெய்வ அனுகூலம் நல்லா இருக்கணும். தெய்வீக கிரகம் சொல்லக்கூடிய குரு நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம். ரிஷபத்திற்கு குரு பகவான் பகை கிரகமா வர்றாரு. அப்ப குலதெய்வ ஸ்தானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வ அனுகூலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல இருந்து நீங்க பாருங்க, பொதுவா ஒரு உறவுகள் அப்படின்றது எதுக்கு? தாங்கி பிடிக்கிறதுக்கு, கஷ்டம் வரும்போது சப்போர்ட் பண்றதுக்கு, சந்தோஷம் வரும்போது பகிர்ந்து கொள்வதற்கு. ஆனா ரிஷபராசிக்காரருக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலங்கள் இல்லை என்றால் அந்த உறவுகளே பெரும் சுமையாக மாறிடுங்க. காரியவாதிகளா இருப்பாங்க. காரியத்திற்கு இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்கன்னு இவங்களை சக்கையா உறிஞ்சிருவாங்க. இவங்களுடைய உழைப்பை எல்லாம் திருடிடுவாங்க. நன்றி விசுவாசம் மற்றவர்களாக உறவுகள் அவர்களை சுற்றி அமைவார்கள். குலதெய்வத்தினுடைய அனுகூலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை என்றால் பேசுவதில் பிரச்சனை வரும். வாக்குறுதி கொடுத்துட்டு அதுல சிரமங்களை சந்திப்பாங்க. எழுத்துப்பூர்வமா செய்த காரியங்கள் எல்லாம் பாதியில மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க. ஒரு விரையாதிபதி செவ்வாயா வரனால பூமி வாங்கும்போது, இடம் வாங்கும்போது அந்த பணம் போய் நஷ்டப்படும். அந்த பணம் தவறான நபர்களிடம் போய் சேர்ந்துரும். அந்த காரியம் முழுமையடையாம அதே காரியத்தை திரும்ப 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 செய்ய வேண்டிய நிர்பந்தம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். உறவு சிக்கல், அதுலயும் இந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த சம்பந்தபுரம்னு ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, அது பெரும்பான்மையா நிறைய பேருக்கு நல்லது அமையாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த 7ஆம் அதிபதி செவ்வாயா வரனால திருமணம் தன்னுடைய குழந்தைகளுக்கு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இரு வீட்டாருடைய அந்த மனப்போராட்டங்கிறது கடைசி வரை அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அவர்களால இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையே சில நேரங்கள்ல கேள்விக்குறியாகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அது ரீதியான மன அழுத்தத்திற்கு ரிஷபராசிக்காரவங்க ஆட்படுவாங்க. ரிஷபம்னா சுக்கிரன், நல்ல உடை உடுத்த முடியாது. நிறைய துணி வச்சிருப்பாங்க, ஆனா அது உடுத்துறதுக்கு நேரம் இருக்காது. நிறைய ஆபரணங்கள் அணியணும்னு ஆசை இருக்கும், ஆனா எல்லாமே அடகுல இருக்கும். வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள்ல முழுக்கு கூட ஏற்படும். அதே மாதிரி நிறைய சுபகாரியங்கள், நல்ல விஷயங்களை கலந்துகிட்டு எல்லாரோடையும் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும், கலகலப்பா இருக்கணும், சிரிக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக பணிச்சுமை அதுல சம்பாத்தியம் கூட நிக்கலைங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, வெட்டி உழைப்பா. அந்த உழைப்பு ஆயுள் உள்ளவரை ஏண்டா உழைக்கிறோங்கிற காரியமே தெரியாம அவங்க வாழ்க்கையில தடை ஏற்படும். கடைசி வரை ஒரு நிலையான குடியிருப்போ, குடியிருப்புல நிம்மதியோ, பக்கத்துல இருக்கவங்களோட நல்ல அந்யோன்யமான சூழ்நிலையோ இதெல்லாம் இருக்கவே இருக்காது. எங்க பார்த்தாலும் பொறாமை கொண்ட மனிதர்கள், கெட்ட ஒரு மாதிரி இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க, வண்டி வாகனங்கள்ல பிரச்சனை, பயணங்கள் படும்போது தொந்தரவு, தூக்கத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வ அனுகூலம் ரிஷபத்திற்கு சரியாக இல்லை என்றால் உறவுகளுடைய பாதை தவறாக இருக்கும். உறவுகள்ல விரிசல்கள் ஏற்படும். இவங்க எந்த விஷயத்தையும் நிதானித்து எடுக்கிறவங்க கண்ணை கட்டுன மாதிரி போய் குழியில விழுந்திருப்பாங்க.